ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 78வது அதிகாரத்திலே 25வது வசனம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாக அனுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவை பூரணமாக கொடுத்தார், ஆகாரத்தை பூரணமாக கொடுத்தார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமான தேவை என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? முதல்ல ஒரு மனுஷனுக்கு உணவு தேவை, குடிப்பதற்கு தண்ணீர் தேவை, அதுக்கப்புறமா உடை தேவை என்று சொல்லுவோம். இதெல்லாம் என்ன தெரியுமா? பேசிக் நீட்ஸ் என்று சொல்லுவோம். அத்தியாவசியமான காரியங்கள், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான பிரதானமான முக்கியமான காரியங்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வருகிற பொழுது அவர்களுக்கு உணவு இல்லாமல் தவிக்கிறார். அப்பொழுது மோசே தேவனிடத்தில் விசாரிக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். பாருங்க, ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தை கடந்து முடிக்கிற நாள் வரைக்கும் அவர்களுக்கு கர்த்தர் மன்னாவை உணவை கொடுத்தார். அந்த மன்னா என்கிற உணவு சாதாரணமான உணவு அல்ல, அது தேவதூதர்கள் சாப்பிடுகிற அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உணவு எப்பொழுதுமே விசேஷமான உணவாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பொழுதுமே விசேஷமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது மற்ற மனிதர்களைப் போல அல்ல. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமே ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். சில சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணுவோம். அவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியலன்னு சொல்லி, அவங்கள போல என்னால் வாழ முடியலன்னு சொல்லி, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? குறை சொல்லுவோம். சில சமயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? யாராகிலும் உடுத்திருக்கக்கூடிய உடை அழகாக இருக்கும் என்று சொன்னார், எனக்கும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். எனக்கு அன்பான தேவச்சனங்களை, சிறு பிள்ளைகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவங்க பாருங்க, யாராகிலும் வேறொரு குழந்தை ஏதாகிலும் ஒரு அழகான டாய் வச்சிருந்தா அதை பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி வேணும்னு சொல்லி தன்னுடைய பெற்றோர் இடத்துல அடம் பிடிக்கிறத நம்ம பார்த்திருக்க கூடும். இன்றைக்கும் கூட எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் மற்றவர்களை போல அல்ல, மற்றவர்களை பார்க்கலும் உங்களை விசேஷித்து வைக்க விரும்புகிறார். ஏனென்று கேட்டால் நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் விசேஷமானவர்கள்? பாருங்க, வேதத்துல வாசிக்கிற பொழுது மோசே என்கிற தாசன் தேவனிடத்தில் இப்படி சொன்னார், நானும் என்னோடு கூட வருகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் விசேஷமானவர் என்பது எதனாலே அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவா என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட அனுதினமும் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு துணையாக அவரே பிரயாணப்பட்டு வருகிறார். நம்மளால ஒருவேளை மாம்சீக கண்களால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட நம்முடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவியினாலே அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் நடக்கிற பாதை முழுவதுமாக கர்த்தர் நம்மோடு கூட நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். அவர் இம்மானுவேலராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் மோசே இப்படி சொல்லுகிறார், நீ எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவா நாங்கள் விசேஷமானவர்கள் என்பது விளங்கும் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, நாம் விசேஷமானவர்கள் என்பது எதனால் விளங்கும் என்று சொன்னார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம விசேஷமானவர்கள். கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினதுனால நாம விசேஷமானவர்கள். இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை அவருக்கென்று சொல்லி பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவனுள்ள இரத்தத்தினாலே, அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி பிரித்தெடுத்து அவருக்கென்று மீட்டு வைத்திருக்கிறார். நாம இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா நாம விசேஷமானவர்கள் என்பது அதனாலே விளங்கும். இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜாதியாக அழைத்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கென்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்க நெற்றியிலே ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான மனிதர்களாலே பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் மாம்சிக கண்களை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்லுகிறார்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நெற்றியிலே தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது.
அதனால தான் நான் தேவனுக்கு என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் விசேஷமானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நம்ம இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம் என்று சொன்னார். நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, நாம் இந்த உலகத்திலே தேவனுக்கென்று சொல்லி எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், மரண இருளில் குடியிருக்கிறவர்கள் மேல் அந்த வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான ஒளியாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பொழுது அவரை மெய்யான ஒளியாக அவருக்குள்ளே நீங்கள் வாழ்வு பெற்றவர்களாய் அவராலே நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதனால இன்றைக்கு அவருடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொழுது இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். அதனால நீங்கள் சாரமற்று போகாமல் இயேசு கிறிஸ்து என்கிற சாரத்தை உடையவர்களாய், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது பாருங்க, கர்த்தர் உங்கள் மீது பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். உங்க வாழ்க்கையின் மூலமா மற்ற ஜனங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறார். நீங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அதனால இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிற பொழுது, நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படுது நடக்கிற பொழுது நீங்கள் மெய்யாகவே அவருடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் உலகம் முழுவதும் கடந்து சென்று அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பொழுது அவர்களை நீ பரிசுத்தப்படுத்தி விசேஷப்படுத்தி உமக்கென்று ஆண்டவரே பரிசுத்த ஜனமாய் வைத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாவரும் உம்முடைய சீஷர்களாக இருந்து உம்முடைய பணியை முழுவதுமாய் நிறைவேற்றி முடிக்க பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.